ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதி அசுப கிரக பயிற்சியானது நிகழப் போகிறது. இந்த அசுப கிரக பயிற்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை அவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுத்துங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு, இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி விளைவுகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து பயன்பெறுங்க. ஸோ இன்னைக்கு மகரம் ராசினியர்களுக்கு இந்த தாக்கம் எப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறது என்பது நாம இப்போ விரிவாக பார்த்து பயன்பெறலாம். இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த அசுப கிரக பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது என்பதை இப்ப பார்க்கலாங்க. மகரம் ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. மகரம் ராசி நேயர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நேரம் உங்களுடைய காலம் மூலமாக கண்டிப்பாக பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது என்பதை இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்த காலகட்டம் மகரம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சராசரியை விட சிறந்த பலனை நீங்க எதிர்பார்க்க முடியுங்க. அதாவது நீங்க எதிர்பார்த்த பலன்கள் மூலம் அதிகப்படியான 2 மடங்கான பலன் உங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த அசுப கிரக பயிற்சி காரணமாக சில தடைகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஒரு விஷயத்த நீங்க சந்தோஷமான ஒரு சூழல்ல செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இக்கட்டான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க செய்யக்கூடிய சந்தோஷமான விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில தடைகள் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளுக்கு பிறகு உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் நீங்கள் நிச்சயமாக பாசிட்டிவான பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தடைகள் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் அதை நிறுத்தாமல் மீண்டும் முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்ட மகர ராசினியர்கள் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடிய முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து செய்வது முக்கியமாகவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் இப்போ பின்பற்றுங்க. கடின உழைப்பை போட்டால் மட்டுமே உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம், உழைப்பிற்கு ஏற்ற சூழல், உழைப்பிற்கு ஏற்ற புகழ், இது அனைத்துமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணித்துறையில் நல்ல பலனை இப்போ நீங்கள் அடைவீங்க. மகர ராசினியர்கள் எந்த பணியில் வேலை புரிந்தாலும் அனைத்து மகர ராசினியர்களுக்கு இப்போ நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணிக ரீதியாக அதனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்றாகவே இருக்குங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு மாற்றம் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஜூலை 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 7வது வீட்டில் சூரியன் இருப்பது வணிகத்தில் சிரமங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜூலை 1ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த அசுப கிரக பயிற்சி காரணமாகவும் இந்த வணிகம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில பெரிய பாதிப்பு உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ என்னடா இது பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லும் போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு புறம் பாதிப்பு வந்தாலும் இன்னொரு புறம் அதற்கான ஒரு சிறந்த முடிவான ஒரு கதவு நிச்சயமா உங்களுக்கு திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால மகரம் ராசினியர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதை மனதிற்குள்ளே போட்டு குழப்பிக்கொண்டு கவலைப்படாமல் இருப்பது மகரம் ராசினியர்களுக்கு முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டம் வேலை அடிப்படையில் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் உண்டாக போகிறது அப்படின்னு நிச்சயமா சொல்லியிருக்காங்க. வேலையில் இருக்கக்கூடிய மகரம் ராசினியர்களுக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய மகரம் ராசினியர்களுக்கும் கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி இப்போ உங்களுக்கு இருக்க போகிறது. ஸோ தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பெரிய அளவில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது. இந்த காலகட்டம் தொடக்க கல்வியில பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயமாக தேடி வரும். அதாவது பாசிட்டிவான பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக மாணவர்களுக்கு அமைய போகிறது. சராசரியான மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கிறது. உயர்கல்வியில ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிறந்த மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. சிறந்த காலகட்டம், சிறந்த நாட்களாக கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதாவது புதிய வாழ்க்கை பாதையை தேடிக்கொண்டு மாணவர்களுக்கு நல்ல மாற்றம் இப்போ உண்டாகலாம். உங்களுடைய கல்வியில பார்த்தீங்கன்னா நல்ல ஆர்வம் கூட உங்களுக்கு உண்டாகும். புதிய தகராறுகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பே கிடையாதுங்க.
பழைய தகராறுகள் மற்றும் சந்தேகங்கள் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நீடிக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பம் ரீதியான பிரச்சனைகளில் கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ மாணவர்களுக்கு ஒருபுறம் ஏற்று காலகட்டமாக இருந்தாலும் குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத புதிய அதிருப்தியான விஷயங்கள் உங்களுக்கு நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அதிருப்தியான விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய தகராறு, புதிய பிரச்சனை, புதிய சண்டை, இந்த மாதிரி நீங்கள் நினைத்து பார்க்காத நேரத்தில் நினைத்து பார்க்காத ஒரு காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எத்தனை தகராறு சண்டை வந்தாலும் மகர ராசினியர்கள் மட்டுமே அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசித்து செயல்படுவது அவசியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி செயல்பட்டீங்கன்னா சாதகமான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய பிரச்சனை எதுவுமே இல்லாமல் பார்த்து கொள்வது அவசியம். குடும்ப வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக இதனால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஆதரவு கூட தெரிய வரும். அதாவது இந்த ஜூலை 1 பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் நினைத்து பார்த்த பாசிட்டிவான பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க. இந்த நேரத்துடைய கடைசி கட்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு மூலமாக கண்டிப்பாக பெரும் உதவி உங்களுக்கு தேடி வரப்போகிறது. நிதி கண்ணோட்டத்தில் மகரம் ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலகட்டமாக அமையலாம். செல்வ வீட்டின் அதிபதியான சனி மிகவும் நல்ல நிலையில இப்ப இருக்கிறார். இதனால மகரம் ராசினியர்களுக்கு ஒரு விதமான தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதாவது பொதுவாகவே வருமான ரீதியான கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாதகமான மாற்றத்தை நீங்க நிச்சயமா அனுபவிக்கலாம். செல்வ வீட்டில் ராகு மற்றும் கேதுவின் செல்வாக்கு இருப்பதால் உணவு பழக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ உணவு பழக்கத்துல கொஞ்சம் வெளி உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றுவது உங்களுக்கு அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. கடந்த கால பிரச்சனைகளை தீர்க்க இந்த நேரம் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறது. இது புதிய ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். ஆரோக்கியம் ரீதியா பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க. புதிய உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு தோன்றினால் கண்டிப்பாக அது ஒரு மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. சிறு தொந்தரவு அப்படின்னு அலட்சியமாக விடாதீங்க. எதையுமே நீங்கள் மருத்துவரை சந்தித்து கேட்டுக்கொண்டு செயல்படுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மகரம் ராசினியர்களுக்கு இந்த அசுப கிரக பயிற்சி காரணமாக எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மகரம் ராசினியர்களுக்கு ஜூலை 1 கிரக பயிற்சி காரணமாக என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது என்பது இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.